வணக்கம். புரட்சி தளபதி அண்ணன் விஜய் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய்க்கு அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். இன்று தற்சமயம் தமிழகத்தில் மிகப்பெரிய மௌன புரட்சி ஏற்படுத்தி தமிழகத்தில் 70 வருஷமாக கொள்ளையாட்சி நடந்து கொண்டு இருந்தது. அதுக்கு முடிவு கட்டிய புரட்சி தளபதி அண்ணன் விஜய் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. ஆனால் கொள்ளையர்களை ஓட ஓட விரட்டியாச்சு. நீ மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது. அதுக்காக புரட்சி தளபதி அண்ணன் விஜய்க்கு கோடான கோடி நன்றி. இத்துடன் ஒரு அன்பு வேண்டுகோள். இந்த திராவிட கட்சிகளின் அலங்கோலத்தின் ஒரு எடுத்துக்காட்டாக கலங்கரை விளக்கமாக இருக்கும் மக்கள் நல பணியாளர்கள் இவர்களை 3 முறை திமுக அரசு நியமனம் செய்தது. 3 முறை அதிமுக அரசு பணி நீக்கம் செய்தது. சட்டத்துக்கு புறம்பாக, தர்மத்துக்கு புறம்பாக இந்த அலங்கோலமான ஒரு செயலை இந்த திமுகவும் அதிமுகவும் செய்து கொண்டு இருந்தார்கள். 35 வருஷமாக பணியில் இருக்கும் மக்கள் நல பணியாளர்கள் இடையில நீக்கம். இப்போ கடைசியாக அவங்க வாங்குகிற சம்பளம் 7500 ரூபா. இன்று 7500 ரூபா ஒரு வார செலவு தான் இன்று விற்கும் விலைவாசிக்கு கணக்கு பண்ணி பார்க்கும்போது. இப்படி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு மக்கள் நல பணியாளர்கள் துயரத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதிமுக திமுக 2 அரசுகளின் அராஜகத்திற்கு பொறுப்பற்ற முறைக்கு IAS அதிகாரிகள் மிக மிக முக்கியமான தூணாக இருந்தார்கள். மக்கள் நல பணியாளருடைய வாழ்வு சிதைந்து போவதற்கு IAS அதிகாரிகள் முக்கிய காரணம் மற்றும் உயர் அதிகாரிகள். இந்த அதிமுகவும் திமுகவும் அலங்கோல ஆட்சிக்கு முடிவு கட்டின மாதிரி மக்கள் நல பணியாளருடைய சீரழிவுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். எல்லோரும் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டார்கள். இப்போ ஒரு 6000 பேர் அல்லது 5000 பேர் இப்போ பணியில் இருப்பார்கள். அவர்கள் பார்த்த பணி 2005-6 NRGS திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அந்த பணியை மக்களிடத்தில் நடைமுறைப்படுத்தினது மக்கள் நல பணியாளர்கள். இதற்காக அன்றிருந்த MK ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தார், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தார். அவருக்கு 3 முறை விருது வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் சிறப்பாக NRGS வேலை நடைமுறைப்படுத்தியதற்காக. அதுக்கு முக்கிய காரணம் மக்கள் நல பணியாளர்கள். ஆனால் திமுக அரசு என்ன செய்தது? இவர்களை நிரந்தரப்படுத்தாமல் ஒப்பந்த பணியாளர் என்ற அடிப்படையில் வைத்து விட்டு போனார்கள். ஜெயலலிதா 2011 மீண்டும் ஆட்சிக்கு வந்தார், பணி நீக்கம் செய்தார் வழக்கம் போல். இந்த மாதிரி 100% உழைத்தோம். ஆனால் அதுக்கான பலன் இல்லை. இன்றும் நடுத்தெருவில் அலங்கோலமாக நின்று கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் நல பணியாளர்கள். திமுக அதிமுக அலங்கோல ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது போன்று மக்கள் நல பணியாளர்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று புரட்சி தளபதி திரு விஜய் அண்ணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முக்கிய நிர்வாகிகள், மாநில அளவில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் இந்த பதிவை கேட்டால் விஜய் அண்ணனுக்கு இதை ஃபார்வேர்டு செய்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குமாறு திரு விஜய் அண்ணன் அவர்களை பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.